5-6 நாள் இருந்த ஐயப்பன் நல்லா தானே இருந்தார், எப்படி திடீர்னு இருந்தார்? என்னன்னு தெரியல சார். அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. பார்க்குறேன் சார். பேஷண்ட்டு கொஞ்சம் இருப்புங்க. அட போங்க சார், நேரத்தெல்லாம் எங்கள் அம்மா வயிற்று வலையை ஒரே துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரும் வந்து என்னென்னமோ பண்ணாங்க, ஒன்றுமே நடக்கல. பெரிய டாக்டர் வந்து ஒரே ஒரு ஊசி தான் போட்டார். எங்கள் அம்மா நிம்மதியாக தூங்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பெரிய டாக்டர் தான் சார். பல்ஸ் செக் பண்ணு. எஸ் சார். தூமா தூமா. உங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு இரவு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே பிரான்சிஸ். ஜிஹெச்சில் பேஷண்ட் எல்லாம் என்ன காரணமே தெரியாமல் இறந்துட்டு இருக்காங்க. அதை பற்றின விவரங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸ் விஷயமா உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்டு போகலான்னு வந்தேன். கோயம்பேடு ஜிகே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சிவகாமின்னு யாராவது அட்மிட் ஆயிருந்தாங்களா? 1 மினிட் சார். ஹலோ, சொல்லுங்க சார். கோயம்பேடு ஜிகே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து யாராவது பேஷண்ட்ஸ் வந்த ஹிஸ்டரி இருந்தா கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம் சார். 1 மினிட் சார். யா சார், பேஷண்ட் நேம் வந்து சிவகாமி, அவங்க அட்டெண்டர் நேம் வந்து புவனேஷ் சார். ஓ, அவங்களா? ஓகே ஓகே. வந்திருந்தாங்க சார். அவங்க பேரு சிவகாமி. இங்கே தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. பாதியில் உங்க பையன் வந்து ட்ரீட்மெண்ட்டை கட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்களோ என்ன எனக்கு தெரியாது. யோ, அங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? கேஜி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற டெனன்ஸ் எல்லாரும் கமிஷன் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்காரன் வேலைக்கார பொண்ணை கெடுத்து கொண்டுட்டான்னு எதிர்கட்சிக்காரன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். கொலகார அபார்ட்மெண்ட் உள்ளதான் இருப்பான்னு தெரிஞ்சு கூட ஏன் அதை உங்களால கண்டுபிடிக்க முடியல? கோயம்பேட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மர்மமான முறையில் இளம்பெண் கொலை. சற்று நாட்களுக்கு முன் நந்தினி என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு கொலை அங்கு நடந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நிக்கி என் பொண்ணு சார் பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஆனால் அவள் இப்போ வரைக்கும் வரவே இல்லை சார். அவளை யாரும் கட்டம் தட்டமாக வெட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க சார். கிளப்ல அந்த பொண்ணு கூட இந்த 3 பேர் தான் சார். நிக்கி, நீங்க எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அப்பார்ட்மெண்ட்டில் பார்ப்போம், பேசுவோம், மற்றபடி ஒன்றும் இல்லை சார். நேற்று பார்ட்டி எத்தனை மணிக்கு முடிஞ்சுச்சு? ஒரு 10-11 இருக்கும். அப்புறம் பார்ட்டி முடிஞ்சோடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நார்மல் பார்ட்டியா இல்லை சரக்கு பார்ட்டியா? நார்மல் பார்ட்டி இல்லை, சரக்கு பார்ட்டி. வீட்டுக்கு தெரியுமா? வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது சார். நிக்கி எங்க கடைசியாக பார்த்த? அப்போ கூட தான் சார் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஹாய் பப்பு, ஹவ் ஆர் யூ? சார் அப்புறம் நேற்று பார்ட்டி எல்லாம் எப்படி போச்சு? சார் நேற்று ஃபங்க்ஷன்லாம் எப்படி போச்சு? போச்சு சார். ஓ, நல்லா போச்சா? கடைசியா நிக்கிய உன் கூட தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் சார். அவளை கொல்ற அளவுக்கு எனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லை சார். நீ கொண்டுன்னு சொல்லவே இல்லையே. அவள் இறந்துட்டாங்கிறதே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் காலையில் எல்லாரும் சொல்லி தான் சார். அப்படியா? சரி போ போ.
நம்பரில் இருந்து தான் சார் புவனேஸ்வருடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக கூகுள் பேயில் இன்னைக்கு வந்திருக்கு. எப்போ வந்துச்சு? இப்போ தான் சார் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, புவனேஸ்வரி 2-3 தடவை அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்துட்டு போனதா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க சார். புவனேஸ்வரியை பற்றி அப்பார்ட்மெண்ட்டில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். சொந்தக்காரவங்கிற முறையில் புவனேஸ்வரியை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தா எதையும் மறைக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். புவனேஸ்வரிங்கிறது பையன் சார். அவன் பேர் புவனேஷ். எங்கள் அக்காவுக்கு 2 பிள்ளைங்க. பையன் புவனேஷ், பொண்ணு புவனேஸ்வரி. எங்க மாமாவோட மரணத்துக்கு அப்புறம் எங்க அக்காவோட உலகமே அந்த 2 பிள்ளைங்க தான். குழந்தைங்கள்ல கொஞ்ச நாள்லயே புவனேஸ்வரி இறந்துட்டா. அந்த துயரத்துல இருந்து எங்க அக்காவால வெளியே வரவே முடியல. அம்மா, இத பார்த்த புவனேஸ்வரி மாதிரியே தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு எங்க அக்காவை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தான். புவனேஷ், எங்க அக்காவோட சந்தோஷத்துக்காக அவன் புவனேஸ்வரியாவே மாறிட்டான். கடைசியா என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும்போது தான் எங்க அக்காவை நான் பார்த்தேன். அக்கா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நீ மட்டும் வாக்கா, உன் பையனை மட்டும் கூட்டு வந்துடாது. ஏண்டா வீட்டுக்குள்ள வந்து பத்திரிக்கை வைக்காம வெளியிலேயே வச்சுட்டு கல்யாணத்துக்கு நீ மட்டும் வா, உன் பையனை கூட்டிட்டு வராதுன்றியே? நான் வேற, என் பையன் வேறயா? ஒரு பையனை பொண்ணா பார்க்க யாரும் விரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வர்றதுக்கு யாரும் அனுமதிக்கவும் மாட்டோம். அவனுக்காகவே எங்க அக்கா எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசியா எங்க அக்காவை அவங்க மரணத்துல தான் நான் பார்த்தேன்.